உலகத்தொழில் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மற்றும் 3 நபர்கள். இது 10வது சாப்டரில் இருக்குது. ஸோ பார்ட் சியில் இருக்கக்கூடிய தமிழில் புது தமிழில் பார்ட் சியில் 10வது சாப்டரில் மொத்தம் 3 நபர்கள். ஊவே சாமிநாதன் அவர்கள், ஊவேசா அவர்கள், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் மற்றும் சி இலக்குவனார் அவர்கள். இந்த 3 பேர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஊவேசா அவர்களை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நம்ம ஆல்ரெடி வீடியோ எடுத்தாச்சு. இருந்தாலும் ஷார்ட்டாக அவரை பற்றி நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் மற்றும் இலக்குவனார் அவர்களை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஊவேசா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஊ அப்படிங்கிறது உத்தமநாதபுரம் அவருடைய ஊர், அதாவது திருவாரூரில் இருக்கக்கூடிய உத்தமநாதபுரம் தான் ஊ. அவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேங்கட ரத்தினம். அவருடைய அப்பா பேர் வேங்கட சுப்பையா மற்றும் சரஸ்வதி அம்மையார் தெரியும். இவரோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆல்ரெடி இதெல்லாம் நான் பார்த்தது தான். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் இவருடைய ஆசிரியர். இசை ஆசிரியர் சொல்லியிருக்காங்க சோமசுந்தர பாரதியார் சொல்லியிருக்காங்க. இவருடைய சிறப்பு பெயர் தமிழ் தாத்தா. ஏன் வர நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம புத்தகத்தில் 8 தொகை 10 பாட்டு 17 கீழ்கணக்கு நூல் 17 மேல்கணக்கு நூல்னு கிட்டத்தட்ட எல்லா பாடல்களையுமே ஓலைச்சுவடியிலிருந்து நூல்களாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த வேலையெல்லாம் இவர் தான் பார்த்துருக்காரு. ஸோ ஓலைச்சுவடி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஓலைச்சுவடியை எடுத்து பதிப்பித்து நூல் வழியாக படிப்பதற்கான வேலையை அவர் செஞ்சார். ஒருவேளை அவர் ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்து அந்த வேலையை அவர் பார்க்கல அப்படின்னா நம்மளால் இன்னும் நம்மளுக்கு இலக்கியங்கள் இலக்கணங்கள் தெரியாமலே போயிருக்கும். அப்போ ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பதிப்பித்து ஒரு நூல் வாயிலாக நமக்கு கொடுத்ததில் மிக பெருமை சார்ந்தவர் தான் தமிழ் தாத்தா என அழைக்கக்கூடிய ஊவேசா. ஓலைச்சுவடி ஒருவேளை காணாமல் போயிருந்துச்சுன்னா, இவர் பதிப்பிக்கலைன்னா, இவர் நூலாக வெளியிடலைன்னா, இவர் நூலாக அந்த விஷயத்தை பதிப்பித்து நமக்கு கொடுக்கல அப்படின்னா நம்மளால் 8 தொகை 10 பாட்டு 17 கீழ்கணக்கு நூல் 17 மேல்கணக்கு நூல் பல இலக்கியங்கள் இலக்கணம் நமக்கு தெரியாமலே போயிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அவர் பண்ணதுனால தான் இவருடைய பெயர் நமக்கு சிறப்பு பெயர் வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ நிறைய நூல்கள் வருவது பதிப்பித்திருக்காரு. அதெல்லாம் வரிசையாக ஒன்பை ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து பனையோலையில் இருக்கக்கூடிய பக்குவப்படுத்தி அதை எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடியில் இருந்துச்சு. அந்த ஓலைச்சுவடியை தான் நமக்கு மாற்றி கொடுத்துருக்கிறாரு. ஒன்று விடலை, தனது வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த வீடுகளில் என் சரிதம் அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ கேட்கலாம், ஆனந்த விகடனில் என் சரிதம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதினவர் யாருன்னா ஊவே சாமிநாதன் அவர்கள். என் சரிதம். அதே நேரத்தில் ஜியு போப், சூலியன் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர். அதாவது இவரது தமிழ் பணியை அவங்கெல்லாம் பாராட்டியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஊவேசா அவர்களின் பெயரால் 1942 இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது, இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணுறது தான். 1942 நிறுவப்பட்ட ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் பெசன் நகரில் நடைபெற்றதா இருந்தது. 1942 இது மறந்துடவே கூடாது. 1942 இவருக்கு 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. 2006 அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு வைக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன, அதாவது ஓலைச்சுவடிகள் எங்கெங்க இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சென்னையிலேயே 3 இடத்துல இருக்கு. ஒன்று கீழ் திசை சுவடிகள் நூலகம், அரசு ஆவண காப்பகம், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம். தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகால் இருக்கு. சரஸ்வதி மகால் நீங்க மறக்க மாட்டீங்க, மிக பழமையான நூலகம் அப்படின்னு அழைக்கக்கூடியது சரஸ்வதி மகால். அதுக்கப்புறம் இவர் பதிப்பித்த நூல்கள் 10 பாட்டு 10, 8 தொகை 8, முதலாக பதிப்பித்த காப்பியம் சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, புராணங்கள் 12, உலா 9, தூது கோவை 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, இரட்டை மணி மாலை 2, இதர மற்றவை 4. கிட்டத்தட்ட ஒரு பல நூல்கள் பதிப்பித்திருக்காரு. பதிப்பிக்கும் துறையில் இவர் இந்த விஷயம் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு நூலகை கிடைச்சிருக்காது. இதுதான் ஷார்ட் ஃபார்ம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சிந்தாதிரிப்பேட்டையில் சென்னையில் பிறந்தவர். ஸோ சென்னையிலேயே பிறந்து தமிழ் ஆளுமையாலும் தமிழாலும் உலகறிந்த செய்யவர் அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய தமிழ் பற்று அப்படிங்கிறதுக்கு விலக்கு கிடையாது. ஸோ இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பத்மபூஷன் விருது 1967 எழுதியிருக்காரு. முதல்ல சிறப்பு பெற பார்த்துருவோம். கலைமாமணி பட்டம் பெற்றிருக்காரு. எப்போது 1978. 1967 பத்மபூஷன், கலைமாமணி 1978. இவர் சிந்தாதிரி பெற்று சென்னையில் பிறந்தவர். ஸோ சென்னையிலேயே ஃபர்ஸ்ட் படிச்சிருக்காரு. உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்காரு. தமிழ் மீது பற்று கொண்டதனால் ஸோ விடுதலை போராட்டத்திலையுமே இவர் ஈடுபட்டிருக்காரு. ரொம்ப முக்கியம், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருக்கு சிறப்பு பெயர்களை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சிறப்பு பெயர்கள் ரொம்ப 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 முக்கியம். பன்மொழி புலவர், பழமொழி தெரிந்தவர். தமிழ் மட்டும் இல்லைங்க, பழமொழி தெரிஞ்சவர் ரொம்ப முக்கியம். பெருந்தமிழ்மணி என அழைக்கக்கூடியவர் ரொம்ப முக்கியம். பெருந்தமிழ்மணி, பன்மொழி புலவர், பல்கலை செல்வர் என அழைக்கக்கூடியவர். ஸோ திருவாடுதுறை ஆதீனம் அவர்கள் தான் இது கொடுத்துருக்குறாங்க பல்கலை செல்வர் விருது. பல்கலை செல்வர் அப்படிங்கிற பட்டம். ஸோ அதே நேரத்தில் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க பன்மொழி புலவர். எந்த ஞானா அழகப்ப செட்டியார் தலைமையில் இது நடைபெற்றதாக சொல்கிறாங்க. அடுத்து பெருந்தமிழ்மணி அப்படிங்கிறது சிவபுரி சன்மார்க்க சபை முதலமைச்சராக காமராஜர் தலைவராக இருந்த பொழுது இப்போ அவருக்கு பெருந்தமிழ்மணி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர். இது ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சரிங்களா? சரி, வேற நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு வர சொல்றாங்க திருவிக்கா. தேப்போ மீனாசுந்தரனார நடமாடும் பல்கலைக்கழகம் திருவிக்கா அவர்கள் சொல்றாரு. பன்மொழி புலவர், தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், இந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன். பன்மொழி புலவர்னு சொல்றது சொல்லாது சொல்லலைனா தான் இங்கே தப்பு. எத்தனை லாங்குவேஜ் பாருங்க, தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், இந்தி, பிரெஞ்சு, ஜெர்மனி. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு லிஸ்ட் வேணும் போலயே. அவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இவர் எழுதின நூல்கள் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப இவர் வாழ்க்கையிலே என்னென்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சரிங்களா? ஹரிஜனங்களுக்கு இரவு பள்ளிக்கூடத்தை நடத்தினார். இது வருடம்லாம் தெரிஞ்சுக்கவே வேண்டாம். ஜஸ்ட் என்னென்ன பண்ணார் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது மட்டும் போதும். சிறப்பு பெயர் ரொம்ப முக்கியம், அது மட்டும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டா போதும். யார் சொன்னது? நடமாடும் நூலகம் என்று யார் சொல்லியிருக்காங்க? திருவிக்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரியா? புரியுதோ? எஸ். ஸோ ஹரிஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு? ஹரிஜன மக்களுக்கு இரவு பள்ளிக்கூடத்தை நடத்தினார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்கிறாரு. மேலும் பல பட்டங்களை பெற்றிருக்காரு. அதுல மிக முக்கியமாக MOL பட்டத்தை பெறுறாரு. அலுமினிய தொழிற்சாலை சங்க தலைவராக இருக்கிறாரு. வேதா சங்க தலைவராக இருக்கிறாரு. விடுதலை போராட்டத்துக்காக இவர் சிறை சென்றிருக்காரு. நாட்டு விடுதலைக்காக போராடி 1944 விடுதலை சிறை பூண்டு விடுதலை செய்யப்படுகிறார். இது ரொம்ப முக்கியம். அண்ணாமலை பல்கலைக்கழக தலைவராக பேராசிரியராக இருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியராக இருக்கிறாரு. அதுல துறை தலைவராக இருக்கிறாரு. சிகாகோ பல்கலைக்கழக தமிழ் கல்வி. அப்ப தமிழ் சார்ந்த தமிழ் கழகம், தமிழ் பல்கலைக்கழகம் அங்கனா இவர் கண்டிப்பாக பேராசிரியராக பணியாற்றிருக்கிறாரு. தலைவராக இருக்கிறாரு. பல தமிழ் மன்றங்களின் தலைவராக இருந்திருக்கிறாரு. சிகாகோ பல்கலைக்கழக தமிழ் கல்வி தொடங்கிய போது அந்த தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் தான் பத்மபூஷ விருது பெற்றிருக்காரு. கலைமாமணி விருது பெற்றிருக்காரு. திருவேங்கடம் பல்கலைக்கழகத்தின் திராவிட மொழியின் சிறப்பாய்வாளர் பணியாற்றி இருக்கிறார். சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றத்தை தொடங்கியவர் இவர் தான். அனைத்திந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், பல்கலைக்கழகத்தில் இவர் பணியாற்றியனால ஒரு மன்றத்தை உருவாக்குறாரு. அனைத்திந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றத்தை தொடங்கியவர். தமிழ் மொழியியல் முதல் தலைவராகவும் தன் இறுதி காலம் வரை தலைவராகவும் இருந்தார். அப்பேற்பட்டவர். இவர் எழுதின நூல்கள் வரிசையா நம்ம பார்க்கணும்னா வள்ளுவரும் மகளிரும். இதுல ரொம்ப முக்கியம் கால்டுவெல் இருக்கார் பார்த்தீங்களா? தமிழுக்கு ஒப்பிலக்கணம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த விஷயத்தை கால்டுவெல் ஒப்பிலக்கணம் அடிச்சொற்கள் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். அதாவது கால்டுவெல் தமிழ் இலக்கணத்தின் ஒப்பிலக்கணத்துக்கு பிறகு அது சம்பந்தப்பட்ட ஒரு அடிச்சொற்கள் கால்டுவெல் ஒப்பிலக்கணம்னு ஒரு விஷயத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். படைப்பை வெளியிட்டிருக்காரு. கால்டுவெல் ஒப்பிலக்கணம் அப்படின்னு. இது ரொம்ப முக்கியங்க. கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? மற்றபடி இதெல்லாம் எல்லாத்திலும் கூடிய படைப்புகள் மாதிரி தான். ஜஸ்ட் வாசிங்க, போதுமானது. சரிங்களா? அடுத்ததாக இவர் எழுதின ஆங்கில நூல். அவர் தான் இவ்வளோ புலமை பெற்றவராக இருக்காரு. ஏ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், ஏ ஹிஸ்டரி ஆஃப் த தமிழ் லிட்ரேச்சர், பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர். இது என்ன சொல்ற? அட்வைடா இன் தமிழ், தமிழ் எ பேர்ட்ஸ் ஐ வியூ. கழுகு பறவைன்னு சொல்லுவாங்களா, பறவை தமிழ்ல இதான் சொல்லியிருக்காங்க. முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சி இளங்கோவனார். நாகப்பட்டினத்துடைய திருத்துறைப்பூண்டி. சரிங்களா? வேளாங்கண்ணிக்கு போகணும்னா காரைக்குடிலேருந்து வேளாங்கண்ணிக்கு போகணும்னா ட்ரெயினில் சின்ன வயசில் போனோம்னா திருத்துறைப்பூண்டியில் இறங்கிடுவோம். அங்கேருந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அப்படியே வாக்கிங் மாதிரி நடந்து பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் தூரம் தான். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு போகிறது இது வழக்கம். ஸோ அதனால் எனக்கு திருத்துறைப்பூண்டி மறக்காது, நீங்களும் மறக்காதீங்க. யாருக்கு? சி இலக்குவனாருக்கு. சரிங்களா? திருத்துறைப்பூண்டிக்கு வட்டம் இருக்கக்கூடிய வாய்மை மேடு அப்படிங்கிற இடத்துல இவர் பிறக்கிறாரு. ஃபர்ஸ்ட் லக்ஷ்மணன் தான் இருந்துச்சு. தமிழ் பற்றின் காரணமாக இலக்குவனார் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். இவரும் தமிழ் தாங்க. தமிழை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவர் அங்கே திருத்துறைப்பூண்டிலேயே படிக்கிறார். பல பட்டங்களை பெறுறாருங்க. வரிசையாக சொல்லணும். இதில் மிக முக்கியமாக சி இலக்குவனார் தமிழ் முதுகலை பட்டமும் மெய்யியல் PhD மெய்யியல் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். தமிழ் வித்துவான் பட்டம் பெற்றுள்ளார். MA அதாவது POL இதெல்லாம் அப்போ இருக்கக்கூடிய பட்டங்கள் பேர். என்ன சார் BA MA ME எல்லாம் இல்லை அப்படின்னா அப்போ இருக்கும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டங்களின் பெயர்கள் இது. சரிங்களா? என்னன்னா இவர் வாக்கிய பற்றி சொல்லணும்னா தமிழாசிரியராக பணியாற்றிருக்கிறாரு. தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்திருக்கிறாரு. பேராசிரியராக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவர் மாதிரி தான். பட் ஆனால் இவருடைய முழு கவனமும் தமிழ் மீதே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவரை போல தான். ஸோ கிட்டத்தட்ட சேம் தான்.
ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். அவர் பன்மொழி கலைஞர் சொல்கிறோம், இவருக்கு சில சிறப்பு பெயர்கள் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சிறப்பு பெயரை பார்த்துருவோமா? எஸ், சிறப்பு பெயர் செந்தமிழ் மாமணி, செந்தமிழ் காவலன், இலக்கண செம்மல், இலக்கண செம்மல், செந்தமிழ் மாமணி, பயிற்சி மொழி காவலர், இந்திய எதிர்ப்பு படை தளபதி. இவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மிக முக்கியமான நபராக இருந்தார். அவர் விடுதலை போராட்டம்னு விட்டுட்டாங்க, இவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக முக்கியமாக இருந்துச்சு. ஆட்சி வந்ததுக்கப்புறம் இவர் கழக தலைவராக பொறுப்பேற்ற வச்சாங்க அண்ணாதுரை அவர்கள். அப்போதைக்கு சிஎம், அதாவது டிஎம்கே ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க இல்லையா, அந்த சமயம்ல. ஸோ இந்திய எதிர்ப்பு படை தளபதி, குரல் நெறி காவலர், மொழிப்போர் மூலவர், இலக்கண செம்மல். இலக்கண செம்மல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் நடத்தின இதில் என்ன? குரல் நெறி, திராவிட கூட்டரசு, சங்க இலக்கியம், திராவிடியன், அதாவது திராவிடியன் ஃபெடரேஷன், ஆங்கிலத்தில் திராவிடியன் ஃபெடரேஷன் அப்படிங்கிற இதெல்லாம் நடத்தியிருக்காரு. சரி, சிறப்பு பேர்லாம் புரியுதா? கிட்டத்தட்ட இதில் ஒரு இது மட்டும் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்காங்க. தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் ஆங்கில கட்டுரை வெளியிட்டவர் யார் கேட்டிருக்காங்க. இலக்குவனார். இலக்குவனார். இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இப்போ இருக்கிறது தான். கர்ம வீரர் காமராஜர், தமிழ் கற்பிக்கும் முறை, அமைச்சர் யார், அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, எல்லரசி அல்லது காதலின் வெற்றி, மாணவர் ஆற்றுப்படை. இதெல்லாம் நம்ம வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் வகுத்த அரசியல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ இவரை தன்னுடைய இயற்பெயரை தொல்காப்பியன் வச்சுக்கிட்டார். ஏன்? தொல்காப்பியத்தின் மீது பற்றுனால. அப்படியே தொல்காப்பியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டதார். தனது தொல்காப்பியம் என்று புனைப்பெயர் கொண்டவர். தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அது குறித்து ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்டார். இது முக்கியம். தன் வாழ்க்கை போர், எனது வாழ்க்கை போர் அப்படின்னு தன் வரலாறு நூலை வெளியிட்டிருக்காரு. பயோகிராஃபி. தன் வரலாற்று நூலான எனது வாழ்க்கை போர், என் சரிதம் ஊவேசா, எனது வாழ்க்கை போர் இலக்குவனார். மறந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ் மீது அவர் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்காரு. நிறைய கல்லூரிகளில் அவர் பணியாற்றிருக்கார், பேராசிரியராக பணியாற்றிருக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தமிழ் பற்று கொண்டதாக, தமிழ் ஈடுபாடு கொண்டவராகவே இருந்திருக்கிறாரு. மிக முக்கியமாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த கல்லூரி விருதை செந்தில்குமார் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கியிருக்காரு. தமிழ் பாதுகாப்பு கழகம். அவர் தமிழ் பேராசிரியர், தமிழர் மன்றம், தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் மன்றத்தை உருவாக்கியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவர் என்ன பண்ணியிருக்காரு? பாதுகாப்பு கழகத்தை உருவாக்கி இருக்கிறாரு. ஸோ தமிழ் பாதுகாப்பு கழகத்தை உருவாக்கியிருக்காரு. இந்திய எதிர்ப்பில் கலந்து கொண்டு கைதானார். பின்பு சிறை விடுதலை செய்யப்பட்டார். 1967 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் மாநில கல்லூரி தலைவர், தமிழ் பேராசிரியராக இவர் பொறுப்பேற்றிருக்கிறாரு. உஸ்மேனியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராக இருந்திருக்காரு. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி இதில் இருக்கிற வருஷம் சார், இன்னொன்று வருஷம் இருக்கே, இத்தனை வருஷம் இருக்கா சார், வருஷம்னா நாங்கள் படிக்கணுமா சார், 1936 to 43 உயர்நிலை பள்ளிகளில் தலைமை, இதெல்லாம் வேண்டாம். டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப கண்டென்ட் அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு நீங்கள் என்னென்ன சிறப்பு பேர் யார் யார்? நடமாடு நூலகம் திருவிக்கா யாரை சொன்னார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சொன்னார். அதில் தெளிவாக இருங்க, இதில் போட்டு குழப்பிடாதீங்க. பன்மொழி புலவர் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பழமொழி கற்றவர். சரிங்களா? இவர் செந்தமிழ் காவலர், இலக்கண செம்மல். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்கும் விடைபெறுவது உங்கள் அனுப்பிச்சகரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.